மல்வத்து ஓயா பெருக்கெடுத்தமையால் சேதமடைந்த அருமைக்குண்டு பகுதியில் உள்ள வீதி இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் சீரமைக்கப்பட்டது. கூரை பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய ஆரம்ப பாடசாலையும் இராணுவத்தினரால் சுத்தம் செய்யப்பட்டது. மஹியங்கனி பகுதியில் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினரை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ நேரில் சென்று பார்வையிட்டார். மாதவி பகுதியில் உள்ள நெலும்பொக்குன நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வலகப்பீட்டியவுக்கு தண்ணீரை விநியோகிக்கும் நீர்க்குழாய் அமைப்பை சீர் செய்ய கடற்படையினர் உதவிகளை மேற்கொண்டிருந்தனர். இதன் மூலம் சுமார் 2000 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. இதேவேளை அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீதிகளையும் பொது இடங்களையும் புனரமைப்பு செய்யும் விசேட திட்டம் ஒன்றையும் கடற்படை ஆரம்பித்துள்ளது. கண்டி ஹந்தான வீதி, வத்தேகம, ஹத்தன வீதியை புனரமைக்கும் பணிகளும் கடற்படையினரால் மேற்கொள்ளப்படுகின்றது. இயற்கை பேரிடரால் கிளிநொச்சி பூநகரி ஞானிமடம் பகுதியில் உள்ள உவர்நீர் தடுப்பணைகள் சேதமடைந்துள்ளமையால் பல ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் நீர் அணைக்கட்டு உடைக்கிறதால இவ்வளவு வயல்களுக்குள்ளேயும் தண்ணி போய் இன்றைக்கு கிராமத்துக்கேயும் வாய்க்கால் ஊராக தண்ணி போயிருக்கு. என்னன்னா இந்த அணைக்கட்டு புலியாலதான் இந்த பிரச்சனை. இந்த அணைக்கட்டை வடிவாகலமாக கட்டி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தட்டுவன்கொட்டி, உமையாள்புரம், பூநகர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நல்லூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பல ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. மகாவலி கங்கை பெருக்கெடுத்துள்ளமையால் குறிஞ்சாங்கேணி பாலம் உடைப்படுத்து போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டமையால் தற்காலிக படகு சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதேவேளை அனுராதபுரம் மகா சியமலாகாஸ்வெவ பகுதியில் அதிக அளவிலான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தமையால் மோதூர், ஷாஃபி நகர், வேதத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 61 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் மோதூர் ஹல் ஹிதாயா மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வந்து 6-7 நாளா போகுது. நிறைய பொருளாதாரங்கள் அடிபட்டு போயிடுச்சு. அன்றாடம் கூலி வேலை செய்யற மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. டயகம வெஸ்ட் தோட்டத்தின் 44 குடும்பங்களைச் சேர்ந்த 124 பேர் டயகம தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கே பெரும் சிரமத்தில் இருக்கிறோம். பாடசாலை திறந்துட்டா எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. எங்களுக்கு அந்த லைத்தில் இருக்கவே எல்லாத்தையும் எங்களுக்கு பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட கடும் மழையால் கந்தப்பளை, கொன்கோட்டியா கீழ்பிரிவைச் சேர்ந்த 4 குடும்பங்களின் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். நமனுக்குல கனவரல தொழிற்சாலை பிரிவிற்கு செல்லும் பிரதான வீதியின் பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் வீதி ஒன்றும் தாழிறங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிறைய வயசு போனவங்க, நோயாளிகள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான உதவிகளுமே எங்களுக்கு இல்லை. கொத்மலை, பலாகொல்ல, ரம்போடை பொது டிவிஷன் பகுதியில் பாதிக்கப்பட்ட 95 குடும்பங்களைச் சேர்ந்து 285 பேர் தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாமிமலை கவரவில தோட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட 11 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் கௌரவில தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலாங்கொடை பெட்டிகல பிரதான வீதி கரையில் பாரி கல்லொன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து மண் சரிவு அபாயம் காரணமாக 8 குடும்பங்களைச் சேர்ந்த 30 பேர் பெட்டிகல சிங்கள பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இயற்கை பேரிடரால் மன்னார் பள்ளிமுனை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தொழிலுக்கு செல்லாமையால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். வலைகள், வள்ளங்கள் எல்லாம் அழிவடைஞ்சு போய் கிடக்கு. 185-200 போட்டுக்கிட்ட சேதமாக்கிருக்கு. வெள்ளத்தோட வெள்ளம் மோதி வீடு வழியையும் உள்ள வேலி எல்லாம் உடைச்சி அது முகம் குடி காட்ட முடியாமல் இருக்கு. எங்களுக்கு
நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 611ஆக அதிகரித்துள்ளதுடன் மேலும் 213 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 5,76,626 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 956 பாதுகாப்பு முகாம்களில் 1,14,126 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களினால் 4,309 வீடுகள் முழுமையாகவும் 69,635 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன.